ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாருக்கும் அந்த இப்போ ரொம்பவே நல்லா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த ஈத் விலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது ஃப்ரைடே ஈவினிங் ஃபைசனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைசனுக்கு வந்து இன்னும் ட்ரெஸ்ஸே வாங்கலை. ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட். இது வரைக்குமே இந்த மாதிரி லாஸ்ட் டே ஷாப்பிங்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஸோ நேராக வந்து ஃபைசன் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு மயிலாடுதுறையில் இருக்க ஜனதாக்கு தான் வந்துட்டு போனோம். ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்தா பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஈதுக்கு இருந்த அதே தான் இருந்துச்சு. அதனால ஏதோ ஒன்று சரி ஓகே கிடச்சா போதுங்கிற மாதிரி ஒன்று பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். மாம்பழம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து க்ராசரி ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ நானும் மதுரெல்லாம் போயிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம். பக்கத்தில் மெட்ரோ இருக்கு இல்லையா, அங்கே தான். அந்த டைம் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. ஸோ டக்குன்னு பில்லிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பணும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் வந்து அப்படியே போகிற வழியே வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக வந்து ஹென்னா வந்து தேர்ஸ்டே நைட்டே வந்து ஒரு கைக்கு வந்து போட்டுட்டேன். இன்னொரு கைக்கு வந்து ஃப்ரைடே நைட் போட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தேர்ஸ்டே நைட்டு வந்து ஹென்னா போட்டப்போ எடுத்தது தான். ஸோ இந்த ஹென்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு ஷா ஹென்னா ஹார்டஸ்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எனக்கு ஹென்னா சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க ஆர்கானிக்காக ஹென்னாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹென்னாவோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டெயினுமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் ஒரு டிசைனை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். எப்போதுமே சும்மா நேரத்தில் நமக்கு நல்ல நல்ல டிசைன் வரும். நம்ம போகணுன்னு நினைக்கும் போது ஒரு டிசைன் கூட கிடைக்காது. அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலி ஏதோ ஒன்று எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போட்டால் சுத்தமாக எனக்கு டிசைனே போட வரல. மேபி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏதேதோ மிக்ஸ் பண்ணி குழப்பி அடித்து ஒரு டிசைன் வந்து போட்ட பார்க்கவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுட்டு அந்த பேக் சைடும் வந்து ஏதோ நானே பார்க்காம ஒரு டிசைன் ஒன்று போட்டேன். ஒரு வழியாக ஹென்னாவும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். நீரூர் சீர்காழி மயிலாடுதுறை ஹோம் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே இது வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்த சென்சில் தான். ஸோ அதையும் யூஸ் பண்ணி ரைட் ஹேண்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டென்சில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிசைனுமே ஈஸியாக இருந்துச்சு பிக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி போடுறது. கண்டிப்பாக உங்களுக்கு ரைட் ஹேண்ட் போடுறதுக்கு யாருமே இல்லைனாக்கா பெஸ்ட்டு வந்து ஸ்டென்சில்ஸ் தான். ஸோ அதுவுமே உங்கள் பேஜில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒட்டியாச்சு ஃபுல்லாக. இதுக்கு மேலே வந்து ஹென்னா அப்ளை பண்ண வேண்டியதான். நைட்டு ஒரு 9:30லாம் இருக்கும். நான் சீக்கிரமாகவே தூங்கிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ நைட்டு ப்ரிப்பரேஷன் ஒன்று கூட பண்ணலை. காலை எழுந்துச்சி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு தான் அலாரம் வச்சு எந்திரிச்சேன். 4:30க்கு வச்சேன். பட் எந்திரிக்க முடியல. திரும்ப 5 o'clock வச்சு எந்திரிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா அப்போ தான் வந்து அகரகர் எடுத்து போட்டு கடல் பாசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தண்ணி வச்சு காய்ச்சிட்ருக்கேன். அது கூட வந்து வட்டலாப்பமும் ரெடி பண்ணிட்டேன். அது செட் ஆகிற டைமுக்குள்ளேயே. ஸோ வீடியோ பெருசாக எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சாச்சு எல்லா இது வீடியோவில் வட்டலாப்பம் ரெசிபி அந்த மாதிரி. ஸோ அதனால் டக்குன்னு எனக்கும் டைம் இல்லையா, ஸோ குயிக்காக வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டலாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நைஃப் வச்சு குத்தி பார்த்துட்டு அப்புறம் எடுத்து வைக்க வேண்டியதான். ஸோ காலையில் கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய், எண்ணெய்லாம் ஊற்றிட்டு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுதான் அப்போது ரெடி பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து மார்னிங் எந்திரிச்சு பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ப்ரிப்பரேஷனாவது பண்ணி வச்சுருப்பேன் நைட்டே. பட் நைட் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சரி காலையில் பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னா காலையிலேயே வந்துட்டு இதெல்லாமே ஆனால் எனக்கு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பெருசாக எனக்கு இல்லை. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நிறைய எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வட்டலாப்பம் பண்ணிவிட்டேன், கடலை பாசி ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கறி ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் வந்து இட்லி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பரோட்டாவும் வடையும் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவியும் வந்துட்டு சிக்கன் கறியில் வந்து தேங்காய், அப்புறம் வந்துட்டு வட்டலாப்பம் அரைச்சப்போ முந்திரி பாதாம் பேஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இல்லை சேர்த்துக்கிட்டேன். நல்லா செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டு ப்ரெஷர் வச்சிட வேண்டியதான் ஒரு 2 விசில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு. பிகாஸ் இது வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் தொட்டுக்கிறதுனால நல்லாயிருக்கும். இதே மாதிரியே இல்லை நீங்கள் வந்து ரைஸ்க்கெல்லாம் பண்ணுறதா கொஞ்சம் வந்து ஒரு விசில் சிக்கன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஷர் வைக்க வேண்டியதான். இட்லியில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ இதை ஊற்றிட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு போய் குளிச்சு ரெடி ஆக வேண்டியதான்.
அண்ட் இட்லியும் வந்து ஊற்றி வச்சாச்சு. ஸோ அந்த காஃபி வந்துட்டு பார்த்தோன்னா காலையிலேருந்து ஒரு 3-4 டைம்ஸ் ஹீட் பண்ணி ஆறி போய் திரும்ப ஹீட் பண்ணி குடிக்காமையே வந்து போயிட்டுருக்கு. காலையில் எப்போது வட்டலாப்பம் கடல்பாசி பண்ணும்போது நான் போட்ட காஃபி இப்போ தான் வந்து குடிக்கவே போகிறேன். ஸோ ஒரு ஹீட் பண்ணி கடன்னு குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே கையோடு நீட் பண்ணி வைக்கும் போது கிச்சன் நல்லாயிருக்கும். எனக்கு எப்போதுமே இது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ அதை உடனே தொடச்சி வைக்கும் போது நமக்கு அப்படி மலைச்சி நிற்காது, அவ்வளோ டர்ட்டியாக ஆகாது சீக்கிரத்தில். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வந்து மேலோட்டமாக வைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஊதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் டிவியில் திக்ரும் வந்து ப்ளே பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை ஈத் அவுட்ஃபிட் வந்து பார்த்தோன்னா ஜூமியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராண்டாக ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டேன், லாஸ்ட் இதுக்கு வாங்கின மாதிரி. அதுக்கப்புறம் அது பெருசாக யூஸ் ஆகாது நிறைய ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டாப்பும் இந்த 2 ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு ட்ரெஸ் வாங்கினதில் 2 ட்ரெஸ் வாங்கியாச்சு. ஸோ நல்ல ஒரு காட்டனில் வந்து 2 டாப்பு பேண்ட்டு வித் ஷாலோட வரும். இது 2த்துல எது போடுறதுன்னு தெரியல, எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபைசினுக்கு வந்து ரொம்ப வந்து கூலாக ஃபங்கியாக வந்து ஒரு ஷர்ட் வந்து கிடச்சிது. ஸோ அந்த மாதிரியே வாங்கிக்கிட்டேன், பிகாஸ் ரெகுலர் யூஸ்க்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் குர்த்தி போடணும், சாரீ போடலாமே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு சாரீ ஒன்று இருந்துச்சு புதுசு. ஸோ அதை எடுத்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணல, ஒரு புது ப்ளவுஸ் ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, அது பிளாக் கலர். ஸோ அதை மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ப்ரேயருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நாங்கள் ஊருக்கு போகல, இங்கேயே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும் இல்லையா. நாங்கள் ஒரு 7:30 இருக்கும், நாங்கள் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்லேயே. நான் தொழுக வச்சேன், நானே மதரெல்லாம் என் ஈஸ் எல்லாமே வந்து இங்கேயே தொழுதுக்கிட்டோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ் ஈத் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாரும் சலாம் கொடுத்துட்டு அண்ட் ஃபைசனும் வந்து சலாம் கொடுத்தாரு. காலையில் ரொம்ப கிராங்கியாக இருந்தது, நெய்ன்னு அழுதுகிட்டே இருந்தார், ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள்லாம் சலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே நல்லா சொல்லிட்டு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே தான் வந்துட்டு பரோட்டா வடை ரெடி பண்ணணும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த கடையுமே கிடைக்கல. லாஸ்ட் டைம்லாம் கிடைச்சிது, பட் இப்போ எந்த கடையும் இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணு தெரில. பட் வடை மட்டும் வெளியே கிடச்சிது. அண்ட் பரோட்டா வந்து மதுரையில் செஞ்சுருந்தாங்க, அவங்க வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இங்கே வட்டலப்பம் வந்து சூப்பராக ஆறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கடல் பாசி ரெடியாக இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து எடுத்து வைக்கணும். அண்ட் பூ வந்து இன்னும் வைக்கவே இல்லை, ஸோ அதையும் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மல்லிகைப்பூன்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அதை வச்சா தான் அந்த டே ஃபுல்ஃபில் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அதை கட் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டு மீதி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் சாரியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி எனக்கு அகரகு ரொம்ப நேரம் ஆகி செட்டே ஆகலை. அப்புறம் லாஸ்ட் ஒரு 1/2 hour போல் என்ன பண்ணேன்னாக்கா ஃப்ரீசரில் வச்சிட்டேன். அப்புறம் டக்குன்னு செட் ஆகிடுச்சு. ஸோ எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன். என்னவோ தெரில, நான் என்னன்னு வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணாலுமே எனக்கு லைன் ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேது. ஸ்கூல்லேருந்து இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது எப்போதுமே. சரி, லைன் போட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல நான் ரூலர் வச்சு போட்டாலுமே எனக்கு கோணலாக போயிடும். அதே மாதிரி தான் கட் பண்ணும்போது எனக்கு கோணலாக போயிடுது. அது என்ன ஒரு டிஃபால்ட்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ சிம்பிளாக தான் இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். வட்டலப்பம், கடல் பாசி, இட்லி, பரோட்டா.
சிக்கன் கறி வடை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபேமிலிக்கெல்லாம் கால் பண்ணி பேசிவிட்டு எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் ஒரு ½ போல். அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock 11:30 இருக்கும். மறுபடியும் வந்துட்டு கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தோன்னாக்கா பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு சாரீ போட்டு. இப்போலாம் வந்து சாரியை விட மோஸ்ட் கம்ஃபர்டபுள்னால் அது குர்த்தி தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கான லன்ச் வந்து பார்த்தோன்னா சிக்கன் பிரியாணி தான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து 24 கேரட் ரைஸில் வந்துட்டு வடித்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எப்போதும் பாஸ்மதியில் தான் அந்த லேயர் பண்ணி வடித்து போடுவேன். இந்த தடவை வந்து பார்த்தோன்னாக்கா 24 கேரட் ரைஸ்லேயே பண்ணலாம். மோஸ்ட்லி 24 கேரட் ரைஸ் யூஸ் பண்ணுறேனாக்கா தண்ணியெல்லாம் ஒன்றா அளந்து வச்சு ஒரே பாட்லேயே வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இதை நம்ம வடித்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கல்யாணத்தில் பண்டரையெல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏன்னா இந்த ரைஸ் சீக்கிரமாக வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரமாக வந்து குழஞ்சிரும், அப்புறம் பிரியாணியும் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அதே மாதிரி ரொம்ப பாதியிலே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னாக்கா ரைஸ் கொஞ்சம் வேறையாகிடும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வடித்து எடுக்கணும். ஸோ அதை வடித்து எடுத்து அந்த கிரேவிக்கும் அதுக்கும் செட் ஆகிடுச்சுன்னா செம்மையாக வந்துடும் பிரியாணி. ஸோ கடைசியாக வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு தம்மில் போட்டாச்சு. அண்ட் நீங்கள் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் இங்கே வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போதே பயமாக இருந்ததா எப்படி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக வந்துருந்துச்சு. ஆனால் ஆல்சோ முக்கியமாக உதிரியாக இருக்கணும். ஸோ அதுவுமே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்துடுச்சு. அடியில் மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து சிக்கனெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டாஸ் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக. ஸோ சட்டியோடு டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். எங்கே வந்து அதாவது குழஞ்ச மாதிரி ஆகிடுமோன்னு பயமாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது கன்சிஸ்டன்சி பிரியாணியோடது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணிலாம் வந்து கேஸ்ரோவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் மூடி நான் வந்துட்டு சூடாக இருக்கணும்னு வச்சுட்டேன். சிக்கன் 65 ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூடவே ஆனியன் ரைத்தா. ஹஸ்பண்ட் சிம்பிளாக இருக்கட்டும் போதும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி சிம்பிளாகவே வந்துட்டு லன்ச் மெனு வந்து பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லன்ச் வந்து ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சாப்பிடும் போது. ஸோ லன்ச்சும் முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு தூக்கம் ஒன்று போட்டேன். ஒரு 2 hours நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு. கிளைமேட் சில்லுன்னு எனக்கு கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. மழை வரும்னு நினச்சேன், ஆனால் கடைசி வரைக்கும் மழை வரவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அன்றைக்கி ஒரு ப்ரௌனி ஆர்டரும் வந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா டைரி மில்க் ப்ரௌனியும் இன்னொன்று வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அசார்டட் பாக்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டைரி மில்க் ரெடி ஆகிடுச்சு, அசார்டட் வந்து அமனில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஷிப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது. அவ்வளோதான், இந்த ஈத் vlog இதோட முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.